Hi friends, welcome to Annams recipes. நான் வந்து first பூஜா cabinet organization 1ல விளக்கு வந்து இந்த பக்கம் வச்சிருந்தேன். நான் வந்து அது கவனிக்கல தெற்கு பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து போட்டிருந்தீங்க தெற்கு பக்கம் வைக்க கூடாது அது நல்லது இல்லைன்னு. எல்லாருக்கும் அந்த மாதிரி எனக்கு கமெண்ட் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் உடனேயே இந்த பக்கம் விளக்க சேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த சங்கை சும்மா வைக்கக்கூடாது அரிசியில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உடனேயே இதை வந்து அரிசியில வச்சு அந்த சங்குல வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நானும் எப்போவுமே எல்லா சாமிக்குமே சந்தனம் குங்குமம் வைப்பேன். சாமிக்கெல்லாம் பாருங்க மேலே சந்தனம் குங்குமம் வச்சிருக்கேன். எல்லா சாமிக்குமே வைப்பேன். சிவனுக்கும் அபிஷேகம் முடிஞ்சு அன்னைக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறச்சா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிருந்தேன். அப்புறம் நான் வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சேன். சிவனுக்கு வந்து இந்த சங்குப்பூ தான் ரொம்ப விசேஷம். இது வந்து ப்ளூ கலர் மற்றும் வெள்ளை கலர் 2 கலர்ல வருது. ப்ளூ கலர் தான் நான் வச்சிருக்கேன். வெள்ளை கலரும் இது வந்து ஈஸியான செடி தான். நீங்களும் இதெல்லாம் வளர்த்து வைங்க. நான் காசிக்கு போன போது சிவனுக்கு வந்து இந்த சங்குப்பூல தான் மாலை மாலையா போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லணும்னா இந்த இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த தாமரைப்பூ, குபேர விளக்கு, இந்த குபேர காயின் இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு, இதெல்லாம் வந்து வெள்ளிக்கடையில் தான் கிடைக்கும். நம்ம கோவில் போகிறோம் இல்லையா, அங்கே பக்கத்தில் வெள்ளிக்கடைகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து கிடைக்கும். இந்த குபேர விளக்கு நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன். இந்த தாமரைப்பூ வெள்ளி காயின்லாம் கபாலீஸ்வரர் கோயில்கிட்ட ஒரு கடையில் வாங்கினேன். அப்புறம் நிறைய பேர் இந்த குபேர கோலம் போடுற தட்டு எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க. இது கோவில் பக்கத்தில் இருக்க கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். இது எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து கிஃப்டாக கொடுத்தது. அப்புறம் வந்து நான் விளக்குக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி கல்லில் சந்தனக்கட்டை வச்சு இதில் உரசிட்டு நான் வச்சு குங்குமம் வைப்பேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு இது செய்ய முடியல. இப்போ நான் இந்த மாதிரி 2 டப்பாவில் வச்சுருக்கேன் சந்தனம், இதில் வந்து குங்குமம் 2லையும் வச்சு நான் விளக்கினதும் சந்தனமும் குங்குமமும் வைப்பேன். நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமமும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி 2 டப்பா வச்சுருக்கேன். நான் வந்து விபூதி குங்குமம் நாங்கள் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கேன். சாமிக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி காப்பரில் வச்சுருக்கேன். இது வந்து நான் ஷிரடி போன போது வாங்கினேன். ஷிரடியில் வந்து இந்த மாதிரி காப்பர் பொருட்கள் எல்லாம் நல்லா கிடைக்குது, நல்லாவும் இருக்குது. அப்புறம் இந்த டப்பா ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு. இந்த டப்பா வந்து நான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கு இல்லையா சரவணா ஸ்டோர், அங்கே வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா மயிலிறகு வந்து வச்சு கும்பிடுறது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் மனசுக்கு அதாவது அமைதி கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த விளக்குக்கெல்லாம் நம்ம சந்தன குங்குமம் வைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து கீழேந்து மேலே வைக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு தட்டு, அப்புறம் இங்கே கீழே, இங்கே மேலே. அது என்னன்னா நம்ம வந்து படிப்படியாக மேலே போகிறதுக்கு அர்த்தமாக நம்ம வந்து மேலே வச்சு அப்படி கீழே வைக்கக்கூடாது, கீழேந்து மேலே வச்சுட்டு போகணும். நான் அன்றைக்கி அவசரம்னால அதுவும் இல்லாமல் வீடியோவும் ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்ல முடியல. அதனால சரி இன்னொரு வீடியோ போட்டு அதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறேன். அப்புறம் இதுதான் நான் விட்டு போனதெல்லாம் இப்போ சொல்லிட்டேன். இது வந்து பிள்ளையாருக்கு வந்து நான் பிள்ளையார் சதுர்த்தியும் போது வாங்கின கொடை. அதனால இதை வந்து நான் அப்படியே இந்த சாமிக்கிட்ட வச்சுருக்கேன் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் அது பழசானதும் நான் தூக்கி போட்டு அடுத்த வருஷம் வேறு வாங்கிக்குவேன். நீங்கள் கேட்ட டவுட்ஸுக்கெல்லாம் நான் இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.